Hello students, welcome to Just Start Maths. இந்த வீடியோல நம்ம section 3.1 and 3.2 ல இருக்கிற last 3 example sums பார்க்கலாம். So first example 3.7. So இதுல question பாத்தீங்கன்னா solve x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z by 7 plus 2. So இது வந்து ஒரு equation. இன்னொரு equation பாத்தீங்கன்னா y by 3 plus z by 2 is equal to 13. So நமக்கு வந்து யூசுவலா 3 equations கொடுத்திருப்பாங்க x, y and z இருந்ததுனா நம்ம அதை சால்வ் பண்ணி x, y and z கண்டுபிடிப்போம். ஆனா இங்க நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இப்படி x by 2 is equal to y by 6, y by 6 plus 1 is equal to z by 7 plus 2. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. So இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் அகைன் இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது மூணுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு பார்ட்டையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிடர் x by 2 minus 1 is equal to y by 6 plus 1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்துருங்க, நம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு சைட் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த y by 6 இந்த சைட் கொண்டு வந்துருங்க. x by 2 minus y by 6 is equal to இந்த minus 1 அங்கே போச்சுன்னா plus 1 ஆகிடும். ஸோ 1 plus 1. ஸோ இப்போ வந்து 2 and 6க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 6 வரும். ஸோ 2 into 3 6. ஸோ 3x minus 6 into 1 6. ஸோ y அப்படியே இருக்கும், which is equal to 1 plus 1 2. ஸோ இப்போ இந்த 6 நம்ம அங்கே கொண்டு போய்க்கலாம். ஸோ 3x minus y is equal to 6 2s are 12. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எல்சிஎம் எடுக்காமல் நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துகிட்டு ஒரு காமன் நம்பர் வந்ததுக்கு அப்புறமா அந்த நம்பரை தான் நம்ம இன்னொரு சைடு மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகணும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எந்த நம்பராக இருந்தாலும் இன்னொரு சைடுக்கு கொண்டு போகணும். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது அகெயின் நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிடர் x by 2 minus 1 is equal to z by 7 plus 2. ஸோ இப்போது மறுபடி வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ x by 2 இந்த z by 7 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் z by 7 which is equal to plus 1 அங்கே போச்சுன்னா 2 plus 1. ஸோ இப்போது 7 and 2 எல்சிஎம் 14 வரும். ஸோ 2 7s are 14. ஸோ 7x minus 7 2s are 14. அதனால் 2z which is equal to 2 plus 1 3. ஸோ 7x minus 2z is equal to 14 into 3 பார்த்தீங்கன்னா 14 3s are 42. ஸோ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம உங்களுக்கு வேணா நீங்கள் வேறு பேர் செகண்ட் இதையும் கூட எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்னா. ஸோ ஏன்னா மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து x and y x and z எடுத்திருக்கேன். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம், பிகாஸ் இன்னொன்று அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தேர்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போது கன்சிடர் ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. ஸோ y by 3 plus z by 2 is equal to 13. ஸோ 3 and 2 எல்சிஎம் எடுத்தோன்னா 6 வரும். ஸோ 3 2s are 6 அதனால் 2y, 2 3s are 6 அதனால் 3z which is equal to 13 implies இந்த 6 அங்கே போச்சுன்னா 13 6 are 78. ஸோ 2y plus 3z is equal to 78. ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன் இருக்குது. இது மூணையும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து x and y இருக்குது, இங்கே வந்து x and z இருக்குது, இங்கே வந்து y and z இருக்குது. ஸோ மூணுலேயுமே வந்து ஏதோ ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, ஏதோ ரெண்டு ஈக்குவேஷனுக்கு வந்து சேம் வேரியபிள்ஸே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரெண்டு வேரியபிளுக்கு கொண்டு போக போகிறோம். அதாவது இப்போ வந்து நம்ம 3 and 2 வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் இங்கே வந்து z இருக்குது, இங்கேயும் z இருக்குது, கரெக்டாக? ஸோ இங்கே வந்து -2z இருக்குது, இங்கே வந்து 3z இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம இப்போ சேம் நம்பர் ஆக்கணும். நம்ம எப்படி சேம் நம்பர் ஆக்கலாம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
அப்படி பண்ணோன்னா இங்கே வந்து 2 into 3 6 ஆகிடும், இங்கே வந்து 3 into 2 6 ஆகிடும். ஸோ அதாவது இசடோட கோஎஃபிஷியன்ட்டை சேம் நம்பராக ஆக்குறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்களேன், இதுலேருந்து நம்ம இசட் எலிமினேட் பண்ணிட்டோன்னா நமக்கு எக்ஸ் அண்ட் ஒயில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் அண்ட் ஒயில் தான் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக எக்ஸ் இல்லைனா ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இசட் எலிமினேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 into செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ், ஸோ 7 3s are 21, 21x minus 6z. ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம 0y போட்டுக்கலாம், ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் y டேர்ம் இருக்குது. ஸோ 0y minus 6z is equal to 126. ஸோ இப்போது தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 into 3 implies, ஸோ 2 2s are 4, 4y plus, ஸோ இங்கே வந்து எக்ஸ் டேர்ம் மிஸ்ஸிங்காக இருக்குது, அதனால் 0x போட்டுக்கோங்க. 0x plus 4y plus 3 2s are 6, 6z is equal to 78 into 2 156. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இசட் வேல்யூவை எலிமினேட் பண்ணோம். ஸோ இசட் எலிமினேட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போது இது ரெண்டையும் ஆட் தான் பண்ண போகிறோம், ஏன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆடே பண்ணிக்கலாம், சைன் சேஞ்ச் பண்ண வேணாம். 21 plus 0 21, ஸோ 21x plus 4 plus 0 4, ஸோ 4y, இது ரெண்டு கேன்சல் ஆகி 0 ஆகிடும், which is equal to 126 plus 156 பார்த்தீங்கன்னா 282ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே 0 போடாமல் கன்ஃபியூஸ் ஆகிரும், அதனால் எந்த வேரியபிள் வந்து மிஸ் ஆகுதோ அதை வந்து 0 into அந்த வேரியபிள் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து y மிஸ் ஆகுது, அதனால் நான் 0y போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் x மிஸ் ஆகுது, அதனால் 0x நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து x and y இருக்குது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் x and y இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ஈஸியாக y வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 4 into ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 3s are 12, 12x minus 4y is equal to 12 4s are 48. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் 21x plus 4y is equal to 282. ஸோ இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். minus 4y plus 4y கேன்சல் ஆகிடும். 12 plus 21 33x is equal to 48 plus 282 330 வருது. ஸோ x is equal to 330 by 33னா 10 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 10. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ 10 கிடச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் x is equal to 10 in 1. So 3 into 10 minus y is equal to 12. 30 minus y is equal to 12. Minus y is equal to 12 minus 30. So 12 minus 30, 18. So minus 18. So y minus minus cancel ஆகிடும். So y is equal to 18 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு x வேல்யூ இருக்குது, y வேல்யூ இருக்குது. ஸோ இப்போது ஏதாவது ஒரு இங்கே பார்த்தீங்களா தேர்ட் ஈக்குவேஷன் இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணால் x is equal to 10 போட்டால் z வேல்யூ கிடச்சிரும். சப்போஸ் தேர்ட் ஈக்குவேஷன் வேணும்னா y is equal to 18 போட்டாலும் z வேல்யூ கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் x is equal to 10 in second equation. So 7 into 10 minus 2z is equal to 42. So 70 minus 2z is equal to 42. So minus 2z is equal to 40 minus 72. So solve பண்ணோன்னா z ஓட வேல்யூ நமக்கு 14ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x வேல்யூ, y வேல்யூ அண்ட் z வேல்யூ மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து சால்வ் பண்ணுற சம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஸ்டின் வந்து x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z by 7 plus 2ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது 3 ஈக்குவேஷன்ஸ் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பேர் வந்து எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x and y, x and z, y and z உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துகிட்டு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு
தேர்ட் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிட்டா நமக்கு வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் ஒய் அண்ட் இசட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ கடைசியாக ஆன்சர் எடுத்து எழுதும்போது the solution is அப்படின்னு போட்டு x is equal to y is equal to z is equal to இந்த மாதிரி நீங்கள் எல்லா சம்முக்கும் எழுதி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற சம் தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். So 8th example 3.8. So solve 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3z is equal to 1 by 4. Second equation 1 by x is equal to 1 by 3y. Third equation 1 by x minus 1 by 5y plus 4 by z is equal to 2 12 by 15. ஸோ நமக்கு கொஸ்டினே வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு யூஸ்வலாக வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி ஃப்ராக்ஷன்ஸாக நம்ம வந்து கொடுத்ததில்ல. ஸோ லாஸ்ட் சம்மில் ஃப்ராக்ஷன்ஸாக கொடுத்துருந்தாங்க, ஆனால் அதுவுமே வந்து வேரியபிள்ஸ் வந்து நியூமரேட்டரில் தான் இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 by x 1 by y 1 by z. ஸோ இதுக்கு பதிலாக வேறு வேரியபிள்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது let 1 by x is equal to p, 1 by y is equal to q and 1 by z is equal to r. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறமா xyz வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 1 by x pன்னு எடுத்துக்கோங்க, 1 by y qன்னு எடுத்துக்கோங்க, 1 by z வந்து rன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேயும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்பர்ஸ் வந்து அப்படியே ஃப்ராக்ஷனில் தான் இருக்கும். நம்பர்ஸ் வந்து இப்போ இங்கே 1 by 2xன்னு இருக்கிறதால 2pன்னு எழுதிடக்கூடாது, 1 by 2p அப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா p by 2 plus q by 4 minus r by 3 is equal to 1 by 4ன்னு இருக்கும். ஸோ கீழே இருக்கிற நம்பர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த 1 by xக்கு பதிலாக அப்படி தான் வந்து அந்த வேரியபிள்ஸ் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதால மட்டும் அதை மட்டும்தான் நம்ம வந்து வேறு ஆல்ஃபபெட்ஸ் வந்து மாற்றுறோம். ஸோ மற்றபடி நம்பர்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே டினாமினேட்டரில் தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 1 by xன்னு இருக்குது. ஸோ p is equal to 1 by 3yன்னு இருக்குது. ஸோ 1 by yக்கு பதிலாக q போட்டோன்னா q by 3 ஆகிடும். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1 by x இருக்குது p மைனஸ் 1 by 5y இருக்குது. ஸோ 1 by 5 அப்படியே வச்சுக்கோங்க, 1 by yக்கு பதிலாக q போட்டோன்னா q by 5. அதே மாதிரி 4 by z வந்து 4rன்னு இருக்கும். ஏன்னா இங்கே 4 வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ நம்பர்ஸ் நியூமரேட்டரில் இருந்தால் நம்பர்ஸ் எதில் இருக்கோ நீங்கள் அதிலே தான் அப்படியே எழுதிக்கணும். ஸோ இங்கே வந்து நியூமரேட்டரில் இருக்குது, ஸோ நியூமரேட்டர்லேயே வச்சுக்கோங்க. ஸோ 4 into 1 by zனா 1 by z பதிலாக r போட்டோன்னா 4rன்னு வரும், which is equal to. ஸோ ரைட் சைடில் வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோன்னா டினாமினேட்டர் அண்ட் இந்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15 into 2 plus 2 by 15. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 15 into 2 30. ஸோ 30 plus 2 by 15. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இதோட ஆன்சர் வந்து 32 by 15. ஸோ இங்கே வந்து 32 by 15ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா டினாமினேட்டர் இன்ட்டு அந்த நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஸோ 15 into 2 plus 2 by 15. ஸோ 32 by 15 வந்திருக்கு. ஸோ ரைட் சைடில் நமக்கு 32 by 15ன்னு இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ பிக்யூஆர் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இருக்கிறத 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 1, இது 2, இது 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து 1 2 3 வச்சுக்க வேணாம், இதை சால்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா வர ஈக்குவேஷன் 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது 2 4 and 3க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அது வந்து 12ன்னு வரும். ஸோ 12. ஸோ 2 6 are 12, அதனால நியூமரேட்டர்லேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 6p ப்ளஸ் 4 3s are 12, அதனால 3q மைனஸ் 3 4s are 12, அதனால 4r, which is equal to 1 by 4. ஸோ இப்போது 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r is equal to இந்த 12 அங்கே போச்சுன்னா 12 by 4 ஆகிடும்.
So 4 3s are 12. So 6p plus 3q minus 4r is equal to 3. So இதை வந்து நம்ம first equation வச்சுக்கலாம். இப்போ இதை solve பண்ணோன்னா இந்த 3 வந்து இந்த side போயிரும். So 3p is equal to q. So இது வந்து p and q மட்டும்தான் இருக்குது, அதனால் ஈஸியாக பண்ணிக்கலாம். So 3p is equal to q. So இதை வந்து second equation வச்சுக்கோங்க. So next இங்கே வந்து denominatorல 5 மட்டும்தான் இருக்குது. So LCM வந்து 5 தான் வரும். So 5, so 5p minus qக்கு கீழே 5 தான் இருக்குது. So q அப்படியே தான் இருக்கும். So minus q plus 4 into 5 20. So 20r is equal to 32 by 15. So இப்போ இந்த 5 அந்த சைட் கொண்டு போயிடலாம். So 5p minus q plus 20r is equal to 32 by 15. இங்கே டிவிஷனில் இருக்குது, அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். So 5 3s are 15. So 32 by 3 வந்திருக்கு. So 5p minus q plus 20r is equal to 32 by 3. ஸோ இங்கே வந்து ஃப்ராக்ஷன் நமக்கு வேணாம், எப்போவுமே நம்பர்ஸ் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3யை நம்ம இந்த லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ 3 into இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் நம்ம மொத்தமாக 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும். ஸோ 5p minus q plus 20r is equal to 32. இப்போ இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 15p minus 3q plus 60r is equal to 32. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 1 2 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி நம்ம p, q and r வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே நம்மக்கிட்ட q is equal to 3pன்னு இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் 2 in 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 6p plus 3q minus 4r is equal to 3. ஸோ qக்கு பதிலாக 3p போட்டுக்கோங்க. ஸோ 6p plus 3 into 3p minus 4r is equal to 3. 6p plus 9p minus 4r is equal to 3. 6 plus 9 15. ஸோ 15p minus 4r is equal to 3. ஸோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. அதே மாதிரி q is equal to 3pயை தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் 2 in 3. ஸோ 15p minus 3q plus 60r is equal to 32. qக்கு பதிலாக நம்ம 3p போட்டுக்கலாம். 15p minus 3 into 3p plus 60r is equal to 32. ஸோ 15p minus 9p plus 60r is equal to 32. 15 minus 9 6. So 6p plus 60r is equal to 32. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் காமனாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பரால் டிவைட் பண்ணி ஈக்குவேஷனை இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதிக்கலாம். ஸோ அடுத்து சால்வ் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 3s are 6 plus 2 3s are 6 30 which is equal to 2 1 is 2 2 6 are 12. ஸோ 16. ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷனை வந்து நம்ம ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறோன்னா ஒவ்வொரு டேர்மையுமே அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ 6ஐயும் பண்ணணும், 60யும் பண்ணணும், 32வையும் பண்ணணும். ஸோ 3p plus 30r is equal to 16ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து 15p இருக்குது, இங்கே வந்து 3p இருக்குல்ல. ஸோ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 3p வந்து 15pன்னு ஆகிடும். ஸோ p வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த்தை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. 4 implies 15p minus 4r is equal to 3. ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5 into 5 implies 3 5s are 15. 15p plus 5 3s are 15. So 150. 150r is equal to 16 5s are 80. ஸோ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் பியோட சைன் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ கீழே வந்து மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ 15p கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து மைனஸ் 154r is equal to minus 77 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 7 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆரோட வேல்யூ 1/2ன்னு கிடச்சிருக்கு.
ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஆரோட வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஆரோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன் நான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து 15p minus 4 into 1/2 is equal to 3. So 2 2s are 4. 15p minus 2 is equal to 3. 15p is equal to 3 plus 2. 15p is equal to 5. p is equal to 5/15 implies p is equal to 1/3. So இப்போ வந்து r ஓட வேல்யூ and p ஓட வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. ஸோ p ஓட வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம q ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். பிகாஸ் q is equal to 3p நம்ம கிட்ட செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் p is equal to 1/3 in 2. So q is equal to 3 into 1/2. So q is equal to 3/2. So நம்ம கிட்ட p, q and 3 into 1/3. So 3 and 3 cancel ஆயிடுச்சுன்னா q is equal to 1. ஸோ நம்ம கிட்ட p ஓட வேல்யூ, q ஓட வேல்யூ and r ஓட வேல்யூ இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து சம் ஸ்டாப் பண்ணியிருக்கூடாது. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து 1/x is equal to pன்னு எடுத்தோம். ஸோ p ஓட ஒரிஜினல் வேல்யூ என்ன? 1/x. நம்ம இந்த சம்முக்கு x, y and z வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, since p is equal to 1/x which is equal to p ஓட வேல்யூ என்ன? 1/3. ஸோ இந்த 1/x is equal to 1/3 யூஸ் பண்ணி நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x is equal to 3 வரும். அதே மாதிரி q ஓட வேல்யூ நம்ம 1/yன்னு எடுத்தோம். 1/y is equal to 1. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா y is equal to 1 வரும். அதே மாதிரி r is equal to 1/z is equal to 1/2 implies இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z is equal to 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து இந்த சம்மில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடையாது. ஏன்னா சால்வ்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து x, y and z வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். p, q and r வேல்யூஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணால் அது வந்து தப்பு. ஸோ p, q and r கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறமா x, y and z வேல்யூ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இப்படி எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? p is equal to 1/3. ஸ்டார்டிங்கில் pக்கு பதிலாக என்ன எடுத்தோம்? 1/x. ஸோ 1/x is equal to 1/3 implies x is equal to 3. ஸோ ஒரே ஈக்குவல்ட்டுவாக போட்டு எழுதுகிற கஷ்டமாக இருந்ததுன்னா இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. எப்படினாலும் சேம் தான். ஸோ x is equal to 3. ஸோ x is equal to 3, y is equal to 1, z is equal to 2. ஸோ இதில் வந்து டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ் இருந்ததால தான் நம்ம வந்து இவ்வளோ பெருசாக பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ் இருக்க மாதிரி சம் இருந்தாலே நீங்கள் இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ புது வேரியபிள்ஸ் வந்து நீங்களாக அசைன் பண்ணிக்கணும். ஸோ p, q, r அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு p, q and r வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் p, q and rக்கு பதிலாக x, y, z வச்சு என்ன எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறமா x, y and z வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். ஸோ x is equal to 3, y is equal to 1, z is equal to 2. ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம 9th சம் பார்க்கலாம். ஸோ 9th பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி சம் ப்ரொசீட் பண்ணோம். ஸோ 9th ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த சம் ஆஃப் thrice the first number, second number and twice the third number is 5. ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sum of first number, second number and twice the third number. ஸோ sum of thrice the first number, second number and twice the third number is 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இஃப் thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third, அதாவது thrice the second number is subtracted from sum of first number and thrice the third, we get 2. So third information பார்த்தீங்கன்னா, if the third number is
subtracted from the sum of twice the first and thrice the second, we get 1. Find the numbers. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸாக இன் 3 வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், செகண்ட் நம்பரை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, தேர்ட் நம்பரை இசட்னு வச்சுக்கோங்க. ஸோ XY Z வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணி நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, சம் ஆஃப் thrice the first number, second number and twice the third number. ஸோ thrice the first numberனா என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸு. ஸோ thrice the first numberனா 3 டைம்ஸ் வந்து எக்ஸை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3x. செகண்ட் நம்பருக்கு எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணணும் ஒன்றும் கொடுக்கல, வெறும் செகண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ y மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ y அண்ட் ட்வைஸ் த தேர்ட் நம்பர் வந்து z. ட்வைஸ்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2z. ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப். ஸோ 3ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3x + y + 2z. இது 3ம் பண்ணால் என்ன கிடைக்குமா, 5 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அதாவது சம் ஆஃப் thrice the first number, second number and twice the third number is 5. ஸோ thrice the first numberனா 3x, second number y, twice the third number 2z. இது 3ஐயும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 3ஐயும் ஆட் பண்ணால் which is equal to 5. ஸோ இப்போ செகண்டு பார்த்தீங்கன்னா thrice the second number என்ன, y. thriceனா 3 டைம்ஸ். ஸோ 3y is subtracted from sum of first number and thrice the third. ஸோ இங்கே வந்து வெறும் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸு, thrice the thirdனா தேர்ட் நம்பருங்கிறது z, thriceனா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3z. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ராக்டடும் கொடுத்துருக்காங்க, சம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ எது ரெண்டையும் சம் பண்ணணும், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் த்ரைஸ் த தேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3z இருந்து த்ரைஸ் த செகண்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து மைனஸ். ஸோ உங்களுக்கு இப்படி வந்து டேரெக்டாக எழுத முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் த்ரைஸ் த தேர்ட் எழுதிக்கோங்க. ஸோ அது வந்து எக்ஸ் ப்ளஸ் 3z. ஸோ இதிலிருந்து த்ரைஸ் த செகண்டை வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் -3y. ஸோ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 3z -3y. ஆர்டராக எழுதணுங்கிறதுக்காக எக்ஸ் - 3y + 3zன்னு எழுதிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து சைன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா சம் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டு, ஆனால் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்போவுமே ஆர்டராக எழுதிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ which is equal to இது பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்குது. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம், இதுலேயும் வந்து சப்ராக்டடும் கொடுத்துருக்காங்க, சம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மு ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ட்வைஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர். ட்வைஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர்னா 2x. எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்கிறதால 2. த்ரைஸ் த செகண்ட் வந்து y, 3y. ஸோ 3y. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து சம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. எதை சப்ராக்ட் பண்ணுறாங்க, தேர்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் நம்பருக்கு முன்னாடி நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ -z is equal to 1. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 3ஐயும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். செகண்டில் சப்ராக்டட் ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து செகண்ட் டேர்முக்கு முன்னாடி மைனஸ் போட்டிருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த ரெண்டுலேருந்து செகண்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸும் இசட் டேர்ம்ஸும் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஒய்யை வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒய்க்கு முன்னாடி மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து தேர்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்.
ஸோ ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். தேர்ட் நம்பரை அந்த ரெண்டுலேருந்து தான் சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தேர்ட் நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து 3x இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் வெறும் எக்ஸ் தான் இருக்குது. அதனால் செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ளைஸ் 3x + y + 2z is equal to 5. செகண்ட் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 into செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 3x - 9y + 9z is equal to 3 2s are 6. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து சைன் மாற்றிக்கோங்க. ஸோ 3x கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 10y - 7z is equal to -1. ஸோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் சால்வ் பண்ண போகிறோம். இதிலேருந்தும் நீங்கள் வந்து எக்ஸை தான் வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 1. ஸோ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இங்கேயும் 6x வரும், இங்கேயும் 6x வரும். எக்ஸை வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஸோ 2 into 1 implies 6x + 2y + 4z is equal to 10. அதே மாதிரி 3 into 3. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 6x + 9y - 3z is equal to 3. ஸோ இதையும் வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே சைன் மாற்றிக்கலாம். ஸோ 6x கேன்சல் ஆகிடும். -7y + 7z is equal to 7. ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ இப்போது நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து -7z இருக்குது, இங்கே வந்து +7z இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடிங் 4 and 5, 10y - 7z is equal to -1, -7y + 7z is equal to 7. ஸோ 7z கேன்சல் ஆகிடும். 10 - 7 3. ஸோ 3y is equal to 7 - 1 6. ஸோ இங்கே yயோட வேல்யூ என்ன வரும்? 6/3 2. ஸோ y is equal to 2. ஸோ இப்போ நம்ம y is equal to 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி zோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் y is equal to 2 in 5. ஸோ -7 into 2 + 7z is equal to 7. -14 + z is equal to 7. So z is equal to 7 + 14 21. So 7z is equal to 21 னா z ஓட வேல்யூ 3. ஸோ இப்போ நம்மக்கிட்ட yயோட வேல்யூ அண்ட் zோட வேல்யூ இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் y is equal to 2, z is equal to 3 in 1. So 3x + 2 + 2 into 3 is equal to 5. 3x + 2 + 6 is equal to 5. 6 + 2 8. So 3x is equal to 5 - 8ன்னு இருக்கும். So 5 - 8 - 3. So x is equal to -1. So x ஓட வேல்யூ நமக்கு -1ன்னு வந்திருக்கு. So the solution for this system is x is equal to -1, y is equal to 2, z is equal to 3. ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுற பார்ட் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து கவனமாக கொஷினை ரீட் பண்ணி அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ அது ஃபார்ம் பண்ணிட்டாலே அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வந்து இந்த சம்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான். XY Z வேல்யூஸ் கண்டுபிடிச்சோன்னா the 3 numbers are அப்படின்னு நீங்கள் போட்டு -1 2 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ சால்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து நம்ம 1 2 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த ஈக்குவேஷன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் வந்து அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் Z வேணும்னா எலிமினேட் பண்ணிக்கலாம், y வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் எந்த 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது சேம் வேரியபிளை எலிமினேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேர் பண்ணும்போது Z எலிமினேட் பண்ணிட்டு செகண்ட் பேர் பண்ணும்போது y எலிமினேட் பண்ணிங்கன்னா கிடைச்ச நியூ 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களால் அகெயின் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த எலிமினேட் பண்ணுற பார்ட் மட்டும் சேம் வேரியபிளாக எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இந்த மூணையும் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம் நம்பர் வந்ததுன்னா உங்களோட சொல்யூஷன் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இதோட செக்ஷன்ஸ் 3.1 அண்ட் 3.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கில் கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 3.1 ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.